செல்வன் இவன் திகட்டுதலில்லா தேனை பாருரை மக்கள் நன்கு பருகிட தந்து சென்றான். யாருமே சொல்லா வண்ணம் யாப்பிலே திறமை காட்டி, யாருமே சொல்லா வண்ணம் யாப்பிலே திறமை காட்டி நேர் எதிர் நிற்பார் இன்றி நிலமதில் நிலைத்து நின்ற கம்பநாட்டாழ்வார் அவர்களுடைய திருவடியை சிக்கன பற்றி வேண்டி என் உரையை தொடங்குவதில் பெருமிதம் அடைகிறேன். 49வது கம்ப திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய தலைவர் உள்ளிட்டிருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர் அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எளியவளியினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, யார் தருவார் இந்த அரியாசனம், யார் தருவார் இந்த அரியாசனம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல பேச்சாளர்களுக்கு மத்தியில் இந்த அரியாசனத்தை சரியாசனமாக தந்திருக்கக்கூடிய எங்கள் பட்டிமன்ற உலகத்தினுடைய தாயுமானவராக வீற்றிருக்கக்கூடிய செயலர் சம்பத்சர் ஐயா அவர்களினுடைய திருவடிக்கு எனது பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கூடுதல் செயலாளர் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் அன்பிற்கும் உரிய அன்பு அக்கா பாரதி அக்கா அவர்களுக்கும் எனது அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அரங்கத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கக்கூடிய பெருந்தகை ஐயா அவர்கள் சமயக்குறவர் நால்வரில் ஒருவராக இருக்கக்கூடிய வாழும் நாவுக்கரசராக இருந்து தமிழ் கூறும் சமய நல் உலகத்தினுடைய எங்களின் வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்கி பாங்கறிந்து பட்டிமன்றம் வருகின்ற பேச்சாளர் பெருமக்களையும் பார்வையாளராக நித்தம் கம்பனை பருகி கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டையினுடைய சான்றோர் ஆன்றோர் பெருமக்களினுடைய திருவடிக்கு எளியவளின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, இதிலிருந்து தான் என்னுடைய நிமிடம் தொடங்குகிறதுங்க. ஐயா, அதை மேல உட்கார்ந்து இருக்கவர் தீர்மானிக்கணும், நீங்கள் இல்ல. இல்லங்கய்யா, தண்டிக்கிறதுக்காக என்னை அனுப்பிச்சிட்டீங்க, அதனாலங்கய்யா. பொதுவாவே ராம அவதாரம் இந்த உலகத்தில் அவதரித்ததனான நோக்கம் என்ன அப்படின்னா, மன்னிப்புங்கிறத ஒன்றை வழங்குறதுக்காக ராம அவதாரம் இல்ல. அடுத்தது கண்டிக்கிறதுக்கு அவர் நீதி தேவனும் அல்ல. இந்த உலகத்துல அசுர கூட்டம் தேவர்களை எல்லாம் புடைத்து தின்று கொண்டிருக்கிறது. அவர்களை தண்டிப்பதற்காகத்தான் தன்னுடைய அவதாரத்தை ராமபிரான் இந்த பூமியிலே 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமாக தோன்றினார் என்பதை இந்த மன்றத்தில் பணிவோடு பதிவு செய்யறங்கய்யா. ஏன் அப்படின்னா, தண்டனைகள் சின்ன மாற்றம் உண்டுங்கய்யா. அவர்கள் செய்த வினைக்கு ஏற்றாற் போல தண்டனைகளில் சின்ன மாற்றங்கள் உண்டே ஒழிய, உயிர்கள் தன்னுடைய அசுர வளர்ச்சியை காட்டும் பொழுதும் தர்மத்தை தாழ்த்தி அதர்மத்தை உயர்த்தும் பொழுதும் அங்கே ராமபிரான் தண்டனை என்ற ஒன்றை வழங்கி அந்த உயிர்களுக்கு முக்தி பேறு கொடுப்பதற்காகத்தான் ராம அவதாரமே கம்பநாட்டாழ்வார் நிகழ்த்தியதாக தன்னுடைய பாடல்களிலே சொல்லுகிறார். கீதை ஒன்றை அழகாக சொல்லும். யதா யதாஹி தர்மஸ்ய கிலானிர் பகவதி பாரத அபின்யுதானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்ஹ்யம் அப்படின்னு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் வருங்கய்யா. அந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளீடு என்னன்னா, என்று தர்மம் வீழ்ச்சி அடைந்து அதர்மம் எழுச்சி அடைகிறதோ அங்கே தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக எம்பெருமான் தோன்றி அங்கே தண்டனை என்ற ஒன்றை வழங்குவான் என்று கீதை நமக்கு சொல்லுவதை சாட்சியாக இந்த மேடையில் எடுத்துக்கிறேங்கய்யா. பொதுவா உலகியல் வழக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, உப்பு தின்னவ தண்ணி குடிச்சாகணும், தப்பு பண்ணினவ தண்டனை அனுபவிச்சாகணும். இதுதானங்க ஐயா முறை. அதனாலதான் இந்திய தண்டனை சட்டம்னே ஒண்ணு வந்துச்சு. இந்திய மன்னிப்பு சட்டம்னு எங்கேயாவது இருக்காங்க ஐயா? இந்திய கண்டிப்பு சட்டம்னு எங்கேயாவது இருக்காங்க ஐயா? பொதுவாவே நான் எதையும் பொய்யா பேச மாட்டேங்க. குண்டா உள்ள புள்ள பொய் சொல்லாதுன்னு எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழியா உண்டு. நான் பொய்யா பேச மாட்டேன். இப்ப ஒரு சட்டம் இல்லைன்னா தண்டனை கிடைக்கும்னு இல்ல, ஒரு பயம் இல்லைன்னா நாட்டுல தவறுகள் அதிகரிக்குமா இல்லையா? ஒரு பெண்ணை தவறான நோக்கத்தோடு தொடக்கூடாது, தொட்டால் போக்சோ சட்டம்னு ஒண்ணு உண்டுன்னதுனாலதான் மக்கள் தன்னுடைய ஒழுக்கத்தை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி ரோட்ல ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு போறாங்க. எப்பா வா, 18 வயசுக்கு பிறகுதான் வண்டிக்கு லைசன்ஸ் 2 வீலர் ஓட்ட முடியும். எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுங்க சார், காவல்துறையில சொல்றான் ஒரு பையன். 18 வயசு ஆயிடுச்சுங்க சார். சரி,
நீ ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாது, உன்னை இந்த ஒரு முறை மன்னிக்கிறேன், இனிமே நீ இப்படி வந்த அப்படின்னா உனக்கு சட்ட என்படி உனக்கு தண்டனை வழங்கப்படும். போயிடுறான். மறுநாளும் அதே மாதிரி வர்றான். கூப்பிட்டு கண்டிக்கிறார். 10 தோப்பு கரணம் போடு. கண்டிக்கிறார். 10 தோப்பு கரணம் போடு. இனிமே ஹெல்மெட் போடாம நீ வண்டி ஓட்டுன அப்படின்னா நான் தண்டனை கொடுத்துருவேன்னு 2வது முறை கண்டிக்கிறார். கேட்கல. 3வது முறையும் ஹெல்மெட் போடாம வர்றான். கூப்பிட்டு அவனுக்கு பெனால்டிங்கிற ஒரு தண்டனையை கொடுத்தாதானங்க அவன் மறுபடி சாலை விதிகளை பின்பற்றக்கூடிய குணம் வரும், அந்த எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரணும் அப்படின்னா தண்டனைங்கிற ஒண்ணு வேணுங்கிறது தான் எங்களுடைய வாதமா இருக்குங்கய்யா. நான் இதுல தாடகையை எம்பெருமான் எப்படி தண்டித்தான் என்பதை நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். இப்ப விஸ்வாமித்திரர் வனத்துல யாகம் வளர்க்கிறார். அந்த வேள்வியை இடையூறு செய்யக்கூடிய ஒரு அரக்கி இருக்கு, அவளுக்கு பேர் தாடகை. அந்த அரக்கி விஸ்வாமித்திரரை வேள்வி நிகழ்த்த விடாமல் மாமிசங்களை எல்லாம் பிடித்து அந்த யாக குண்டத்திலே போட்டு போட்டு விஸ்வாமித்திரரை தொந்தரவு செய்கிறாள். நேர தசரத மகா சக்கரவர்த்தி கிட்ட விஸ்வாமித்திரர் வராரு. என்னுடைய வேள்வியை காக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய கரிய செம்மலை தந்த அருள்க அப்படின்னு கேட்கிறார். ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரரினுடைய வேள்வியை காப்பதற்காக வனத்திற்கு செல்லுகிறார்கள். அப்படி வனத்துக்குள்ள செல்லும் பொழுது அந்த சோலைகளை பார்த்து விட்டு ராமன் விஸ்வாமித்திரர் இடத்திலே கேட்கிறான், சோலையாக இருக்கக்கூடிய இந்த வனம் பாலையாக இருக்கிறதே, இதற்கு யார் காரணம் என்று கேட்கிறான். குரு சொன்னாரு, இங்க அகத்தியரால் சபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரக்கி இருக்கா, அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? 1000 மத யானைகளுக்கு நிகரான வலிமை பெற்றவள். அவளுடைய தோற்றத்தை வர்ணிக்கிறாரு கம்பர். எப்படின்னா ஒரு பெரிய மலை மாறி இருக்காளாம். ஐயா சொன்னாங்கல்ல கும்பகர்ணன் எப்படி இருக்காருன்னு, அதுல பாதி உருவம். ஒரு மலை மாறி இருக்கா. பெண்கள் கொலுசு தண்டை அணியறது வழக்கம். அந்த கொலுசுல முத்துக்கள் கோர்க்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த முத்து தாடகையினுடைய காலில் அணியப்பட்டிருக்கக்கூடிய கொலுசுல முத்துக்கள் தொங்கும் இல்லையா, அந்த முத்து வனத்துல இருக்கக்கூடிய மலைகளை பெயர்த்து முத்தாக போட்டு இருக்கிறாளாம். அப்ப அவ எவ்வளவு பெருசு இருப்பா, அப்படியே நடந்து அந்த காட்டையே சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அப்ப இத விஸ்வாமித்திரர் ராமன்ட்ட சொல்றார். ராமன் உடனே அவள் எங்க இருக்கிறாள் அப்படின்னு கேட்கிறான். கேட்ட உடனே அடுத்த வார்த்தை கம்பர் சொல்றாரு, நாற்றம் கேட்டலும் தின்ன கேட்பது அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்றதா சொல்றாரு. அவளுக்கு மனித வாசனை அடிச்ச மனித நாற்றம் அடிச்சாலே அந்த இடத்துக்கு வந்துருவாளாம், அந்த மனிதர்களை புடைத்து தின்பதற்காக அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த வார்த்தை தான் கவிஞர் வாலி அவர்கள் சொல்லுவார்கள், தாடகை எப்படிப்பட்டவள் தெரியுமா? பேய்களுக்கெல்லாம் தாயானவள். பேய்களுக்கெல்லாம் தாயானவள்னு சொல்றார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துல நிக்கிறா சார் தாடகை. தாடகையினுடைய தோற்றம் மலை போன்ற உருவம், மலைகளை கொலுசில் முத்தாக கோர்த்திருக்கக்கூடிய அந்த வனத்தையே நிலநடுக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவு ஆற்றல் படைத்திருக்கக்கூடியவளா நிக்கிறா. உடனே விஸ்வாமித்திரர் சொல்றாரு, அம்பை தொடுத்து உன்னுடைய கன்னி போரை தொடங்குக, முதல் தண்டனையை தாடகை என்ற அரக்கிக்கு வழங்குக என்று சொன்ன உடனே அடுத்து மனசுக்குள்ள ராமன் என்ன நினைச்சான் தெரியுமா? தூதையும் மாதையும் கொள்ளுதல் தவறு என்று விஸ்வாமித்திரர் தானே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்ப மாதுவை கொல்ல சொல்லி சொல்கிறாரே என்று கேள்வியை எழுப்பும் பொழுது விஸ்வாமித்திரர் சொன்னதாக கம்பநாட்டாழ்வார் சொல்லுவாரு, அவள் பெண் அல்ல, அவள் மாதர் அல்ல, அவள் பெண் அல்ல, பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய அரக்கி, ஆதலால் அவளை கொல்லலாம் என்று உத்தரவு கொடுக்க தாடகையை அங்கே ராமன் தண்டித்தான். தண்டித்த பிறகுதான் அவனுடைய பயணமானது தொடங்குகிறது. ஆக தண்டித்தல் என்பது மிக அவசியமானது. கண்டிச்சாலாம் சில பேரை திருத்தவே முடியாது, திருத்த முடியாத நிலையில இருப்பாங்க. அடுத்ததாக வாலியை ராமன் தண்டித்த காட்சியை நான் சில விஷயங்களை மட்டும் இந்த மன்றத்துல பதிவு செய்யறேங்கய்யா. இப்ப மறைஞ்சு நின்று வாலியை ராமன் கொன்று விட்டான் என்று ஒரு வழக்கு இருக்கிறது. அத மறைஞ்சு நின்று கொல்லும் பொழுது கூட மறைஞ்சு நின்று கொன்னான்னு சொல்றதை விட சொற்பொழிவாளர்களும் உரையாசிரியர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறைஞ்சு நின்னு கொல்லல, ஏன்னா வாலியினுடைய இதயத்தில் தான் அம்பு தைத்திருந்தது. அதுவும் வாலியினுடைய முன்னாடி தாடகையினுடைய இதயத்தை சொல்லும் பொழுது எப்படி தெரியுமா சொல்லுவார் கம்பர்? சொல்வொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் கல்வொக்கும் நெஞ்சினில் அம்பு சென்றது. தாடகையினுடைய நெஞ்சு எப்படியா? கல் போன்றது அப்படின்னாரு.
இங்க வாளியினுடைய நெஞ்சியை உவமை சொல்லும் பொழுது வாழைப்பழத்தில் ஊசி இறங்கியது போல அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார். அப்ப நெஞ்சில் அம்பு தைக்குது. இவர் மறைஞ்சு நின்று பின்னாடி நின்று கொண்டா முதுகுல தானே அம்பு தைக்கணும், இல்ல நேராக நின்று ஒரு மரத்துக்கு பின்னால் நின்று அம்பு தொடுக்கிறார். நெஞ்சில வாழைப்பழத்துல ஊசி இறங்குற மாதிரி அம்பு இறங்குது. இறங்கின உடனே அதை தன்னுடைய வாளால் இறுக்கி பிடிச்சிட்டு அந்த ராம பானத்தை பார்க்கிற. அந்த பானத்திலே ராமன் எழுதி இருக்கு. ராமனா தன்னை வீழ்த்தியதுன்னு நினைச்சு பார்த்தான். ஏன்னா ராமன் மீது, ராமனை பற்றி வனத்திலே தெரிந்த முதல் நபர் வாலிதான். ராமன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். அவனுடைய அரச்சுந்தனின் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருந்தான். அதனால அப்படி அம்ப பிடிச்சுட்டு பல கேள்வி கேட்கிறதா கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார். நீ தசரத மகாச்சக்க வாய்மையும் மரபும் காத்திருக்கக்கூடிய தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய மகன் அல்லவா? தன்னுடைய அரசாட்சியை, அண்ணனுடைய பாதுகையை வைத்து அரசாட்சி செய்த பரதனுக்கு அண்ணன் அல்லவா? அறத்தின் நாயகன் அல்லவா? நீ அவதார புருஷன் அல்லவா? நீ எப்படி என்னை கொன்றாய் என்று பல கேள்விகள் வாலி கேட்பதாக கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார். அப்படி கேட்டு முடிச்ச பிறகு பதில் பேசுறார். பொதுவாவே பெரியவங்கள்ட்ட நம்மளை பேச விட்டு ஒரு விஷயத்தை வாங்கிக்கிட்டு தான் அவங்க பேசுவாங்க. இப்ப கம்பநாட்டாழ்வார் அமைதியாக இருக்கக்கூடிய ராமனை காட்டிவிட்டு வாலி பேசி முடித்த பிறகு ராமன் பேசுவதாக அங்கே உரையாடலை நிகழ்த்துகிறார். ஐயா சொன்னது மாதிரி கம்பனுடைய படைப்புகளில் அனைத்தும் கம்பனே இருப்பார். வாலியும் கம்பனே, சுக்ரீவனும் கம்பனே, ராவணனும் கம்பனே, ராமனும் கம்பனே. அத்துணை பாத்திரங்களாக தானே இருப்பதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அம்ப பிடிச்சிட்டு கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்றாரு. நீ செய்த செய்கை தவறானது அல்லவா? சுக்ரீவனுடைய நிலையை விளக்குகிறார். சுக்ரீவன், நீ காட்டுல போய் அசுரனோட சண்டை போடுற. சண்டையினுடைய நிறைவுல குகைக்குள்ள 2 பேரும் போய் சண்டை போடுறீங்க. குகையில இருந்து குருதி வெளியில வருது. நீ சண்டை போட்ட எதிராளி அசுரன் அவன் யாரிடம் போர் செய்கிறானோ அவன் தோற்றதா வரலாறு இல்லை. ஆக குகைக்குள் நீ இறந்து விட்டாய் என்று நினைத்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு வந்த உடனே 4 பேர் 4 விதமா தன்னை உயர்த்துவது போல மற்ற அமைச்சர்கள் சேர்ந்து சுக்ரீவனை அரசாட்சி செய்ய பணிக்கிறார்கள். அவருடைய பணியை ஏற்றுதான் அரசாட்சி செஞ்சான். ஆனா நீ என்ன பண்ண? அந்த குகையிலிருந்து வெளியில வந்த உடனே அந்த அரசாட்சியை பிடிச்சுக்கிட்டு சுக்ரீவன் அடிச்சு துரத்திட்டு ருமையை கவர்ந்து கொண்டாயல்லவா? சுக்ரீவனுடைய மனைவியை கவர்ந்து கொண்டாயல்லவா? இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி ராமன் கேட்க, வாலி அடுத்த வார்த்தை சொல்றா, நாங்கெல்லாம் குரங்கினம், விலங்கினம். எங்களுக்கும் அசுர கூட்டமாக இருக்கக்கூடிய ராவணன் கூட்டத்திற்கும் பெண்டாடுதல்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை. மாற்றான்மனை பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிற டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடையாது. அப்ப நாங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை ராமன் கேட்பதாக சொல்லுவாரு. ராமன் அடுத்து சொன்னாரு, அப்ப நீ விலங்கினம் தானே? அப்ப விலங்கினத்தை மறைந்து நின்றுதானே கொள்ள வேண்டும்? யானையை வீழ்த்தி தந்தம் வேண்டுமானால் எதற்கு எதிர் நின்று வீழ்த்த முடியாது. புலியை வீழ்த்தி விட்டு பல் வேண்டுமானால் எதிர் நின்று வீழ்த்த முடியாதுன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை வாலி சொன்னா, நான் குரங்கினமா இருந்தா கூட எனக்கு சாஸ்திரம் தெரியும், எனக்கு தவ வலிமை தெரியும், நான் தவ வலிமை பெற்றவன், நானும் மனிதர்களைப் போல எல்லா விதமான உயர்வுகளையும் பெற்றவன் சொன்ன அடுத்த வினாடி ராமன் கேட்டாரு, சரி சுக்ரீவனை துரத்துனல்ல, அப்ப சுக்ரீவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டானா? உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சானா? அடைஞ்சான். அப்ப தன்னிடம் சரணாகதி அடையக்கூடிய ஒரு உயிரை தண்டித்தல் என்பது தவறு அல்லவா? நீ எதற்காக அவனை நாட்டை விட்டு துரத்தி விட்டு அவனுடைய ருமையை கவர்ந்து கொண்டாய்? மன்னிப்பு கேட்ட உடனே அவனை மன்னிச்சிருந்தனா இவ்வளவு பிரச்சனை இல்லையே. மன்னிக்க மறுத்தாய், ருமையை கவர்ந்தாய். இதோட மட்டுமில்ல, ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போகும்பொழுது உன்னுடைய வனத்தின் வழியாகத்தானே சென்றான். அங்கேயும் தடுக்க மறந்தல்லையா? ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட ஆபத்தை தடுக்க மறந்தாய், சரணாகதி அடைந்தவனை மன்னிக்க மறந்தாய், ருமையை கவர்ந்தாய். ஆதலால் உன்னை தண்டித்தேன். உன்னை மன்னிப்பதற்கு தகுதியற்ற நிலைக்கு போனாய், கண்டிப்பதற்கு தகுதியற்ற நிலைக்கு போனாய், அதனால் உன்னை நான் தண்டித்தேன் அப்படின்னார். இந்த இடத்துல மரியாதைக்குரிய தமிழ் கூறும் நல் உலகத்தினுடைய ஆகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய கீரன் ஐயா சொன்ன ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துறேன் இந்த மன்றத்துல. அதாவது ஒரு நாடக குழு இருக்கிறதா. முதல் நாள் நாடகத்திலே கோவலனாக ஒரு ஆண் கதாபாத்திரம், கண்ணகியாக ஒரு பெண் கதாபாத்திரம் நடிக்கிறது. அதாவது 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. 2 பேரும் தனி வீட்டில் தனி அறையில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க போகிறார்கள்.
அந்த தனி அறையில் கோவலன் அமர்ந்திருக்கிறான் கண்ணகியினுடைய வருகைக்காக. கண்ணகி பால் சொம்பிலே பால் எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் செல்லுகிறாள். தன்னை நோக்கி வரக்கூடிய காதல் மனைவி கண்ணகியை பார்த்து விட்டு கோவலன் சொன்னா, சிற்றிடையாலே வருக, அழகியே வருக, சீராலே வருக, மாசரு பொன்னே வளம்புரு முத்தே காசரு விரையே கரும்பே தேனேன்னு வர்ணிச்சா. முதல் நாள் நாடக குழு முடிஞ்சிருச்சு. மறுநாள் நாடகம் அதே ஆட்கள், வேற நாடக ஸ்கிரிப்ட் வேற. மறுநாள் சுமத்திரை அந்த பெண் கேரக்டர், இலக்குவன் அந்த ஆண் கேரக்டர். இப்ப என்ன பண்ணானா, தாய் தானே அன்னையே வருகன்னு தானே சொல்லணும். ஆனா மாத்தி என்ன பண்ணானா, இவன் நேத்து வந்த டயலாக்கே மனசுல வச்சுக்கிட்டு சிற்றிடையாலே வருகன்னா பெத்த அம்மாவை பார்த்து. டைரக்டர் உள்ள இருப்பார்ல, அவரு அந்த பேசக்கூடிய தப்பா டயலாக் பேசுறவன் அப்படியே பின்னாடியே பிடிச்சி விட்டாராம். இந்த டயலாக் நீ லாய்க்கில்ல உள்ளவா அப்படின்னு. அப்ப அது போலதான் வாலி தவறான ஒரு நிலைக்கு போகும் பொழுது மறைந்து நின்று இயக்குனராக அவதார புருஷனாக இருக்கக்கூடிய ராமன் பின்னோக்கி அவனை இழுத்து அங்கே அவனுக்கு தண்டனையை கொடுத்தான் என்று மரியாதைக்குரிய புலவர் கீரன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். அதை இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்கிறேன். அடுத்ததாக இந்திரஜித்துங்கய்யா, நீங்க கூட சொன்னீங்க இல்லையா, கும்பகர்ணன் சொன்னீங்க. நான் இந்திரஜித்தை சொல்லிட்டு கும்பகர்ணனுக்குள்ள வந்துறேங்கய்யா. மந்திர ஆலோசனை கூட்டம் நடக்குது ராவனுடைய அரசவையில. அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்துல இந்திரஜித் நிக்கிறான். இந்திரஜித் எப்பேற்பட்டவன் கம்பர் சொல்லுவார். இந்திரனை வென்றவன், தான் ஒளிந்து விளையாடுவதற்கு மேகத்திற்குள்ளே ஒளிந்தவன், சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது விளையாட்டு பொருளாக 2 சிங்க குட்டிகளை மோதவிட்டு விளையாடியவன், பேராற்றல் படைத்திருக்கக்கூடிய இந்திரஜித்து அப்பா கிட்ட பேசுறான். சார் ராவணன்ட்ட, தேவியை விட்டுருப்பா, நீ செய்யற செய்கை தப்பு இல்லையா, சீதையை விட்டுருப்பா. இந்த உலகத்திலேயே தந்தைக்கு எவராலும் கொடுக்க கூடாத ஒரு தண்டனை என்ன தெரியுமா, ஒரு பாவம் என்ன தெரியுமா, மகன் இறந்து தந்தை கொல்லி போடுறது. சார், மகன் இறந்து தந்தை கொல்லி போடுறது. தந்தைக்கு கொல்லி போடுவதற்காக தான் ஆண் வாரிசு என்பது உலகியல் வழக்கம். இப்ப தந்தை தப்பு செஞ்சு மகன் கண்டிக்கிறான், மகன் தப்பு செஞ்சா தந்தை கண்டிக்கிறதுங்கிறது உலகியல் வழக்கம். ஆனா தந்தை தப்பு செய்யறார், பிரண்மனை நோக்கி இருக்கார், பிரண்மனை கவர்ந்து கொண்டு வச்சிருக்காரு. இந்திரஜித் சொல்றான், வேணாப்பா விட்டுருப்பா, அரக்க சேனைகள் அழிஞ்சிரும். அரக்க சேனை அழியறது மட்டுமில்ல, சித்தப்பா அழிஞ்சிருவாரு, நான் அழிஞ்சிருவேன், எல்லாரும் அழிஞ்சிருவாங்க, ஒரு காலத்துல நீயும் அழிந்து படுவாய், விட்டுருப்பான்னு சொன்ன உடனேதான் ராவணனுக்கு கோபம் வந்து, நெடும் பகையை யாரை நம்பியும் நான் ஏற்கலடா, என்னை நம்பி மட்டுமே, என் வீரத்தை நம்பி மட்டுமே நெடும் பகை தேடிக்கொண்டேன்னு சொன்ன உடனே போர்க்களத்துக்கு போறான். சார், இந்திரஜித் பெரிய வீரன் அல்லவா, எல்லாரையும் வீழ்த்துகிறான், வானர சேனைகளை வீழ்த்துகிறான், ராம சேனைகளை வீழ்த்துகிறான். கடைசியில் தன்னுடைய நாகாஸ்திரத்தை பயன்படுத்தி இலக்குவனை மூர்ச்சையாக செய்கிறான். அங்கே அறத்தின் நாயகன் துணையாக இருக்கக்கூடிய விபீஷணன் வந்துதான் அங்க சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்தால் இங்கே மூர்ச்சையாக கிடக்கக்கூடியவர்களை காப்பாற்றலாம் என்று சொல்ல அந்த மூலிகை அனுமனால் கொண்டு வரப்பட்டு அங்கே மூர்ச்சையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொண்டார்கள். பிழைத்துக் கொண்டதோடு மட்டுமில்ல, அடுத்து எழுந்து போர் செய்யறாங்க. இந்திரஜித்தை கொஞ்சம் அடிச்சு துன்பப்படுத்துறாங்க. இன்னைக்கு போயிட்டு நான் அனுப்பி விட்டாச்சு, இன்னைக்கு போர் முடிஞ்சிருச்சு. இந்திரஜித் மறுபடியும் ராவணன்ட்ட போய் சொல்றான், வேணாப்பா போரை நிறுத்திருப்பா, தேவியை விட்டுருப்பான்னு. கேட்கல. மறுபடியும் நிகும்பலா யாகம்ங்கிற ஒரு யாகத்தை இந்திரஜித் நடத்துறான். அந்த நிகும்பலா யாகத்தினுடைய சூட்சுமத்தை அறத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய விபீஷணன் இவரிடத்திலே சொல்ல, அதையும் போய் இலக்குவன் தடுத்து நிறுத்தி அந்த போர்க்களத்திலும், நான் 2 நிமிஷத்துல முடிச்சிருங்கய்யா, அந்த போர்க்களத்திலும் அங்கே இந்திரஜித்தை வீர மரணம் அடைய செய்கிறார்கள். தலையை துண்டித்து ராமனிடத்தினுடைய திருவடியிலே கொண்டு காணிக்கையாக வைக்கிறான் இலக்குவன். முதல் நாள் தான் அனுப்பிச்சு விட்டான, போர்ல முதல் நாள் அனுப்பிச்சு விட்டான. அதோட போய் இல்ல இல்ல நம்ம செய்யறது தப்புன்னு இருந்திருக்கணுமா வேண்டாமா, இல்ல இல்ல அதனாலதானே தண்டிச்சா அப்படின்னு சொல்லி கம்மநாட்டு ஆழ்வார் தண்டனை மட்டும்தான் ஒருவனை திருத்த முடியும் என்று வாலியினுடைய வதைப்படலத்திலையும் இலக்குவனுடைய இந்திரஜித்தினுடைய வதைப்படலத்திலையும் தாடகையினுடைய வதைப்படத்திலையும் சொன்னதோடு மட்டுமல்லாம, நான் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை மட்டும் இந்த அவையிலே முன்னிறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். இப்ப காப்பியத்தினுடைய எதிர்முக கதாநாயகனாக இருக்கக்கூடிய ராவணன் மன்னிப்பு தான் சரி. கும்பகர்ணன் சொன்னாங்க, ஐயா சொல்லும் பொழுது சொன்னாங்க, நான் என்ன சொல்ற, கும்பகர்ணனை மன்னிக்கிறதுக்காக தான் விபீஷணனை தூது விட்டார், என்கிட்ட வந்துடுறா அப்படின்னார். அவரு கேட்கல. ஏன்னா போருக்கு கிளம்பும் பொழுதே தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பி வந்த உடனே கேட்கிறார், நீ இன்னும் சீதையை விடலையாடா,
அண்ணனை பார்த்து கேட்கிறார், நீ என்ன சீதையை விடலையா? என்னவோ பேசுவது மானம் இடை பேணுவது காமம்னு சொல்லி மானத்தை பத்தி எல்லாம் பேசுவீங்களேடா, மாற்றான் மனையை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்களேன்னு அந்த மந்திர ஆலோசனையில சத்தம் போட்டுட்டு போருக்கு கிளம்பும் பொழுது என்ன சொல்லிட்டு போவாரு? விதி பிடரி பிடித்து தள்ள அப்படின்னு தான் போவார் கும்பகர்ணன். அங்க வீர மரணம் அடைஞ்சிட்டார். அதோட நகர்த்திட்டு ராவனுடைய கதாபாத்திரத்துக்குள்ள வர்ற, மன்னித்தல் சரி கண்டித்தல் சரி என்று பின்னால் வரக்கூடிய சான்றோர்கள் சொன்னால் அதற்கு நான் இப்பொழுதே பதிலை சொல்கிறேன். அனுமனையும் அங்கதனையும் தூது அனுப்பினார்ல, தேவியை விடுக இல்லையேல் ஆவியை விடுக. அனுமனையும் ராவணன்ட்ட அனுமனையும் அங்கதனையும் தூது அனுப்புறாங்க. கேட்டானா ராவணன்? கேட்கலையே. தேவியை விடுறேன்னு உறுதிமொழி சொல்லலையே. அங்க போய் கண்டிச்சான, அதவரு சீதையை விட்டுட்டனா உன் சேனைகள் அழியாது. வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்ல, அவன் ராம அவதாரம், அவதார புருஷன். அவனை எதிர்த்து யாரும் போர் செய்ய முடியாது. அவன் அந்த திருமாலினுடைய வடிவம். அதனால தேவியை விட்டுரு, உன்னுடைய செய்கை தவறுன்னு சொல்லி கண்டித்த பொழுது கூட ராவணன் என்ன சொன்னான்? அங்கதனை பார்த்து, டே 2 கை உள்ள மனுஷன்ட்ட போய் துணை கேட்டு அங்க போய் நிக்கிறியடா, அவன் யார் தெரியுமா? உன் அப்பா வாலி இருக்கான, அவனை கொன்னவன் ராமன். வாலி எப்படிப்பட்டவன் என்பதை உரையாசிரியர்கள் அழகாக சொல்லுவார்கள். கம்பநாட்டாழ்வார் சொன்னதாக, தன் பிள்ளைக்கு விளையாட்டு காட்டுவதற்காக ராவணனை கிளுகிழுப்ப மாறி வாள்ல சுத்திக்கிட்டு வந்து காட்டுப்பூச்சி பாருன்னு அங்கதனுக்கு விளையாட்டு காட்டினானாம். ராவணனே 10 தலை ராவண, அவனையே கிளுகிழுப்பு ஆட்டினவன் வாலி. அப்பேற்பட்ட வீரனை நானும் உங்க அப்பாவும் ஃப்ரெண்டு, நீ எங்கிட்ட அடைக்கலம் வந்திருக்கணும். எதிராளியா இருக்கக்கூடிய உங்க அப்பாவுக்கு முக்தி கொடுத்தல, உங்க அப்பாவை கொன்ன ராமன்ட்ட போய் சரணாகதி அடைஞ்சிருக்கியடான்னு திட்டவும் தான் கோவப்பட்டு அங்கதன் அங்க இருக்கிற பொருளாம் போட்டு உடைப்பானா. இப்ப தூது போனா, தூதுல வந்து கண்டிச்சான். ராமன் எத்தன்மை உடையவன் கண்டிச்சான். ஆனா விடுறதா இல்ல ராவணன். இப்ப கண்டிச்சான்ல, மறுபடியும் சார் போர்க்களத்துக்கு வந்தானே, போர்க்களத்துல நிக்கும் பொழுது ராமனை எதிர்த்து நிக்கிறான். ராமனை பார்த்த உடனே ராவணனுக்கு ஒரு சிவனையே பாக்குற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சான். அவனுடைய தோற்றம் சிவன் வடிவத்துல தோன்றுச்சு அப்படின்னு கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார். அந்த போர்க்களத்துல நான் விரைவா சொல்லி முடிக்கிறேன். அந்த போர்க்களத்துல ராமனுடைய பாணங்கள் ஒன்றொன்றாக ராவண சேனைகளை அழித்தது. தேர்ப்படையை அழித்தது, காலாட்படையை அழித்தது, அத்தனை படைகளையும் அழித்தது. அவன் கொண்டு வந்த அத்தனை ஆயுதங்களும் அழிந்தது. அதெல்லாம் தாண்டி ராவணனுடைய தலையை அலங்கரித்த கிரீடமானது ராமனுடைய பாணத்தால் கடலுக்குள்ள போச்சு. உன் தலையை அலங்கரிச்ச அந்த கிரீடமே போச்சுடா, நீ இன்று போய் நாளை வா அப்படின்னார் ராமன். இன்று போய் நாளை வான்னா நாளை போருக்கு வான்னு சொல்லல, நாளைக்கு வந்து மன்னிப்பு கேட்டு திருந்துடா அப்படின்னு சொல்லி ராவணனை அனுப்பினார். ராவணன் பேராற்றல் உடையவன் தான், இல்லைன்னு சொல்லல. வீணை கொடி உடையவன், சிவனுடைய பக்தன், சிவனை சாமகானம் பாடி மயங்க வைத்தவன், மானிட பிறவிகளால் எனக்கு மரணம் இருக்கக்கூட, எல்லாம் சரி சார். எல்லாம் சரியா இருந்தாலும் ரம்பையை பெண்டாடினான் இல்லையா, வேதவதியை பெண்டாடினான் இல்லையா, அவர்களுடைய சாபம் தானே சீதையை தொடவிடாமல் காத்து நின்றது. அப்ப எவ்வளவு ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கம் தவறினால் அவர்கள் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்று அழிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்பது ராவணனுடைய வரலாறு நமக்கு பாடமாக காட்டுகிறது. அப்ப போர்க்களத்துல போய் எல்லாத்தையும் இழந்த உடனே போடான்னு திரும்பி நாளைக்கு வான்னு அனுப்பிச்சு விட்டார்ல, வந்து திருந்தி இருக்கணுமா வேணாமா? ஃபர்ஸ்ட் கண்டிச்சாரு தூதுவனை அனுப்பி விட்டு, 2வது மன்னிச்சார் போர்க்களத்துல. திரும்ப அவன் திருந்தி இருக்கணுமா இல்லையா? இல்லையே. போகும்போதே என்ன சொல்றான்? மண் நகும், எல்லாம் நகும், அதுக்கெல்லாம் கவலைப்படல. ஜானகி நகுவாளே என்று நாணினான் அப்படிங்கிறார். எல்லாரும் என்னை கேவலமா பாப்பாங்க, வாரணம் பொருத மார்பும் வரை என்னை எடுத்த தோளும்னு நான் பெரிய வீரனா இருந்தேன், எல்லாரும் என்ன பாப்பாங்கன்னு நான் வெக்கப்படல. ஜனகன் மகள் ஜானகி நகுவாளேன்னு வெக்கப்பட்டேன்னா இன்னும் திருந்தலன்னு தானே அர்த்தம். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்யறேன் சார். மறுபடியும் போர்க்களத்துக்கு வர்றான். போர்ல ராமனுடைய அம்பு படுது, கை துண்டிக்கப்படுகிறது, கால் துண்டிக்கப்படுகிறது, உறுப்புகள் துண்டிக்கப்படுகிறது. உரையாசிரியர்கள் சொல்லுவார்கள், ராம பாணம் பட்டு கை துண்டிக்கப்பட்டது, மீண்டும் கை வளர்ந்தது, கால் துண்டிக்கப்பட்டது ராவணனுக்கு, மீண்டும் வளர்ந்தது, தலை துண்டிக்கப்பட்டது, மீண்டும் வளர்ந்ததுன்னு. இதுக்கு உரையாசிரியர்கள் சொல்லுவார்கள், ஏன் தெரியுமா ராவணனுடைய கைகள் துண்டிக்கப்பட்டு மீண்டும் வளர்ந்தது, ஏன் தெரியுமா கால்கள் துண்டிக்கப்பட்டு மீண்டும் வளர்ந்ததுன்னு காரண காரியம் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இந்த உலகத்துல
சிவன் இருக்கக்கூடிய தலங்கள் தோறும் சென்று சென்று ராமன் வணங்கியதால் அவனுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டாலும் மீண்டும் வளர்ந்தது. சிவனை கைதொழுததால் கைகள் துண்டிக்கப்பட்டாலும் மீண்டும் வளர்ந்தது. சிவ தலங்கள் தோறும் சென்று சென்று அவன் வழிபட்டதால் கால்கள் துண்டிக்கப்பட்டாலும் மீண்டும் வளர்ந்ததுன்னு சொல்லி கடைசியா ஒரு அம்பை விட்டு நெஞ்சில அழுத்தின பிறகு அவனுடைய உயிர் போனதா மண்டோதரி புலம்புறா. அப்படி புலம்பும் பொழுது கூட என்ன தெரியுமா சொல்லுவா? எல்லிருக்க இடமின்றி ராமனுடைய அம்பு தொலைச்சுதோ, இது சீதையை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தேடிச்சோ அப்படின்னு காரண காரியம் சொல்லிட்டு அதுல கம்பநாட்டு ஆழ்வார் தான் ஒரு செய்தியை சொல்லுவாரு. எல்லிருக்கும் இடம் பாரு. ஏன் தெரியுமா இந்த இடத்துல உவமை எல்ல கொண்டு வந்தாரு? திருமணத்தில நடக்கக்கூடிய கூட்ட நெரிசலை சொல்லும் பொழுது உளுந்து போட இடமில்லாம பார். ஏன்னா உளுந்துங்கிறது வாழ்வினுடைய தொடக்கம், ஏறுமுகமாக இருக்கக்கூடியதுன்னு. எல்லை என்பது வாழ்வினுடைய நிறைவுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஆக இவனுடைய வாழ்வின் நிறைவில் எல்லிருக்க இடமன்றி மயிர்கால்கள் தோறும் அம்பு தைத்ததோ என்று மண்டோதரி புலம்புவதாக கம்பநாட்டாழ்வார் படைத்து காட்டுவார். அன்பிற்குரியவளே, அன்பிற்குரியவர்களே, பெரியோர்கள் சொல்லி இருக்கார்கள், சாம பேத தான தண்டம்னு 4 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 4 விஷயத்துல சாமம் என்பது இனிய சொற்களை கூறி திருத்துதல். திருந்தலன்னா தானம் என்பது தானமாக சில பொருட்களை கொடுத்து திருத்துதல். அதுலயும் திருந்தலன்னா பேதம் என்பது அந்த தப்பு பண்ணக்கூடிய நபரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அதன் மூலமா திருத்துதல். அதுலயும் திருந்தல அப்படின்னா அங்கே தண்டம்னு சொல்லக்கூடிய வன்முறையை கையில் எடுத்தால் தான் திருந்துவார்கள் என்று உலகியல் வழக்கு. அதன் அடிப்படையில் தான் அன்று ராமன் இத்தனை தவறு செய்யக்கூடியவர்களையும் மன்னித்தால் சரியிருக்காது, கண்டித்தால் சரியிருக்காது, தண்டிப்பதே சரி என்று அவதார நோக்கத்தை நிறைவு செய்தார் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.